இப்போ நான் சொல்ல போறதை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு நைட் டைம் நீங்க பேரண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா வந்து இந்த நாய்க்கு போய் சாப்பாடு எடுத்து சொல்லி கொடுக்குறாரு. நீங்களும் சாப்பாடு எடுத்துட்டு நாய்க்கு சாப்பாடு வைக்க போறீங்க. திடீர்னு நாய் வந்து டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிக்குது. எப்படின்னா திடீர்னு நாயோட உடம்பெல்லாம் மாறுது. அப்புறமேட்டு வந்து திடீர்னு ஒரு சைட்ல இருந்து கை முளைக்குது, கால் முளைக்குது, நாய் ஒரு மாதிரி டெரர் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி வாங்க இதை பத்தின ஹிஸ்டரியை நம்ம பார்க்கலாம். சுமார் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நாவிஜியோ ட்ரைப்ஸ் ஒரு பழங்குடியம் இன மக்கள் அமெரிக்காவில் வாழ்றாங்க. ஜாலியா சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்ப வந்து ஒருத்தன் என்ன பண்றான்னா டார்க் மேஜிக் பண்றான். எதுக்குன்னா அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நம்ம ஹீரோ வந்து டார்க் மேஜிக்லாம் நல்லா படிச்சு கத்துக்கிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த பையனோட உருவத்துக்கு டார்க் மேஜிக் மூலியமா மாறான். அதுவும் எப்படி மாறானா, அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கொண்டுட்டு தான் அப்படி மாறான். ஏன்னா அந்த டார்க் மேஜிக்கோட கண்டிஷனே இதுதான். அவங்களோட க்ளோஸ் ரிலேஷனை வந்து யாரையாவது கொண்டுட்டு தான் அவங்களால இந்த மாதிரி இன்னொரு ஒரு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவும் இந்த மாதிரி மனுஷ டிரான்ஸ்ஃபார்மேஷன் மட்டும்தான் பண்ண முடியும்ட்டு இந்த டார்க் மேஜிக் இல்லை. நம்மளால வந்து ஒரு நாய், பூனை, எந்த ஒரு அனிமல், எந்த ஒரு லிவிங் ஆர்கனிசம் ஆனாலும் நம்மளால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்னு. ஆனா இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து டார்க் மேஜிக்கோடைய பிடியில அடைஞ்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்கின் வாக்கர். இதுங்களோட முக்கியமான வெப்பனே என்னன்னா மிமிக்ரி தான். அதுங்க வந்து நம்மளுக்கு பிடிச்ச குரல்ல பேசி அதுங்க கிட்ட ஈர்த்து நம்மளை வச்சு அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணிக்கும். இப்போ நம்மளை வந்து அது கொள்ளணும்னு நினைச்சதுன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களோட வாய்ஸ்ல கூப்பிட்டு நம்மளோட கதையை முடிச்சணும். அவ்வளவுதான். அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது நீங்க பாக்குறீங்க, ஏதாவது ஒரு மனுஷன் இல்லை நாய், அதை பார்த்துட்டு அதை பின்தொடர்ந்து வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்கின் வாக்கர் அப்படின்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.